السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله والصلاة والسلام على رسول الله الكريم سيد الأنبياء والمرسلين وآله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقهوا قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد، إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி சூரத்துல் பக்ராவுடைய 170வது வசனம் மற்றும் 171வது இந்த 2 வசனங்களுடைய திலாவத்து மொழிபெயர்க்கும் சிறு விளக்கங்களையும் பார்ப்போம். இது ஒரு சிறு இடைவெளிக்கு அப்புறம் நாம் பார்க்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இது வரைக்கும் நம்ம இந்த சூறாவுடைய 169வது வசனம் வரைக்கும் அந்த வசனங்களுடைய திலாவத்து மொழிபெயர்க்கும் சிறு விளக்கங்களையும் பார்த்துருந்தோம். இந்த 2 வசனங்களுடைய திலாவத்து வருமாறு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَإِذَا قِيلَ لَهُمُ اتَّبِعُوا مَا أَنزَلَ اللَّهُ قَالُوا بَلْ نَتَّبِعُ مَا أَلْفَيْنَا عَلَيْهِ آبَاءَنَا أَوَلَوْ كَانَ آبَاؤُهُمْ لَا يَعْقِلُونَ شَيْئًا وَلَا يَهْتَدُونَ وَمَثَلُ الَّذِينَ كَفَرُوا كَمَثَلِ الَّذِي يَنعِقُ بِمَا لَا يَسْمَعُ إِلَّا دُعاءً وَنِدَاءً صُمٌّ بُكْمٌ عُمْيٌ فَهُمْ لَا يَعْقِلُونَ. இந்த 2 வசனங்களுடைய மொழிபெயர்ப்பு வருமாறு. வஇதா மேலும், இதா பொழுது, கையில கூறப்பட்டது, கூறப்பட்ட பொழுது, மேலும் கூறப்பட்ட பொழுது, லஹும் அவர்களிடம், தண்டா இடம், ஹும்டா அவர்கள், ஸோ அவர்களிடம் கூறப்பட்ட பொழுது, இத்தபியூ, இத்தபியூங்கிறது ஒரு அம்ரு, ஒரு ஜம்மாவை குறிக்கக்கூடிய ஒரு அம்ரு, ஜம்மாக்காக உள்ள ஒரு அம்ரு. ஸோ நீங்கள் பின்பற்றுங்கள், பின்பற்றுங்கள் அப்படின்னு என்று அவர்களிடம் கூறப்பட்ட பொழுது, இது யாரிடம் கூறப்பட்டதுன்னு சொல்லி அதனுடைய விளக்கங்கள், சிறு விளக்கங்கள் கொடுக்கும்போது பார்ப்போம். மா அன்சல, இந்த அன்சலங்கிறது இதனுடைய ஃபாயில் அல்லாஹ். எதை அல்லாஹ் இறக்கி வைத்தானோ. காலு அவர்கள் கூறினார்கள், பல் மாறாக, நத்தபியூ நாங்கள் பின்பற்றுவோம், நத்தபியூனா நாங்கள் பின்பற்றுவோம், மா எதனை, எதுங்கிறது எதனை, அல்ஃபைனா நாங்கள் கண்டோமோ, நாங்கள் அந்த அதில் போய் இடறிறோமோ, கண்டோமோ, எதில் நாங்கள் நின்றோமோ அப்படிங்கிற மாதிரி தான், கண்டோமோ, அதை அலைஹி அதன் மீது, ஸோ எதன் மீது நாங்கள் கண்டோமோ அப்படிங்கிறது சேர்த்து சொல்லலாம். மாவையும் அலைஹியும் எப்போவுமே மாவோட பின்னால் ஒரு ப்ரப்போசிஷன், அதாவது ஒரு ஜர் வரும்போது அதனை சேர்த்துக்கலாம்.
எதன் மீது நாங்கள் கண்டோமோ. ஆபானா, ஆபா அப்படின்னா இப்போ தகப்பனார்கள் அப்படின்னா மூதாதையர்கள். நான் எங்களுடைய, ஸோ எங்களுடைய மூதாதையர்களை நாங்கள் எதன் மீது கண்டோமோ. ஆப லவ், இது 3 வார்த்தை. ஆங்கிறது கேள்வி, வாங்கிறது மேலும், லவ்ங்கிறது இருந்தால் அப்படிங்கிறது. இங்கிலீஷில் வந்து ஹேட் எஃப் அப்படின்னு சொல்லி வரும். காண, இருந்தாலுமா. ஸோ எல்லாமே சேர்த்து, லவ் காண எல்லாமே சேர்த்து இருந்தாலுமா, இருந்திருந்தாலுமா அப்படிங்கிறது சொல்லிக்கிறலாம். அதுதான் பெட்டர் டிரான்ஸ்லேஷன். ஆபாவுக்கும், உங்களுடைய அவர்களுடைய மூதாதையர்கள் இருந்திருந்தாலுமா. லா யகிலூன, ஸோ விளங்கி கொள்ளாதவர்களாக, விளங்கி கொள்ளாமல் அப்படின்னு சொல்லிக்கலாம். விளங்கி கொள்ளாமல் இருந்தாலுமா ஷெய்யன், எந்த ஒரு விஷயத்தையும். வலா யஹ்ததூன், அப்போ லா யஹ்ததூன்னா நேர்வழி பெறாமலும் இருந்தாலுமா. அதாவது நேர்வழி காட்டப்படாமலும் நேர்வழி பெறாமலும் இருந்தாலுமா. ஸோ இது வந்து மொத்தமாக இந்த வசனத்தை டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். மேலும் அவர்களிடம் கூறப்பட்டால், பின்பற்றுங்கள் எதனை அல்லாஹ் இறக்கி அருளினானோ. அவர்கள் கூறினார்கள், அல்லது கூறுவார்கள், இது பெட்டர் வந்து கூறுவார்கள். மாறாக நாங்கள் பின்பற்றுவோம் எதன் மீது நாங்கள் கண்டோமோ எங்களது மூதாதையர்களை. எதன் மீது எங்களது மூதாதையர்களை கண்டோமோ அதனை நாங்கள் பின்பற்றுவோம் என்று அவர்கள் கூறுவார்கள். மேலும் இருந்திருந்தாலுமா அவர்களுடைய மூதாதையர்கள் எதனையும் விளங்கி கொள்ளாமலும் நேர்வழி பெறாமலும் இருந்தாலுமா. அடுத்த வசனத்துடைய மொழிபெயர்ப்பை பார்ப்போம். ஒமசலு, மேலும் மசலுங்கிறது ஒரு உதாரணம். அல்லதீன, எவர்கள் கஃபரு, எவர்கள் நிராகரித்தார்களோ அவர்களுடைய உதாரணமானது க போல, மசலி ஒரு உதாரணத்தை போல. அல்லது எவன் அப்போ மொத்தமாக பார்த்துட்டு கமசலியோடு சேர்த்துக்கிறோம். எவன் என்னைக்கு அழைக்கின்றானோ, எவன் கூவி அழைக்கின்றானோ, என்னைக்குங்கிறது கூவி அழைக்கிறது. பிமாலா எஸ்மாவு, எதனை கொண்டு, பிமாண்டா எதனை கொண்டு, எதற்கு, எதனை, லா எஸ்மாவு செவி ஏற்க முடியாதோ, லா எஸ்மாவில் செவி ஏற்க முடியாதோ, எதனை செவி ஏற்க முடியாதோ அதனை அழைக்கின்றவனை போல, அவனுடைய உதாரணத்தை போல. இல்லா தவிர, துஆன் நிதான் ரெண்டுமே அழைப்புக்கு சொல்லப்படும். ஒன்று வந்து துவாங்கிறது அருகாமையில் இருக்கக்கூடியவங்களை அழைக்கிறதும், நிதாங்கிறது ஒரு தூரமாக இருக்கக்கூடியவங்களை அழைக்கிறதும். இது வந்து ஒரு அரபி ஒரு மொழி. இது நம்ம நிறைய வார்த்தைகள் பார்த்துருக்குறோம். பைன எதைஹி, கைகளுக்கு நடுவேன்னா நம்ம முன்னாலேன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பல வார்த்தைகள் ஒவ்வொரு மொழியிலையுமே இருக்குது. அந்த மாதிரி துஆன் நிதான்ங்கிறது ஒரு கத்தலும், ஒரு கூச்சலும் கத்தலும் சொல்லலாம். ஒரு கூச்சலும், கூவி அழைத்தலும், கத்தலும் அப்படின்னு சொல்லலாம். அதனை தவிர அவர்களுக்கு அதனை செவியேற்க முடியாது, வேறு எந்த விஷயமே செவியேற்க முடியாது. சும்முன், சும்முண்டா வந்து
செவிடர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். செவிடுன்னா காது கேளாதவன், புக்குமோன் ஊமை, அதாவது வாய் பேச முடியாதவன், உம்யோன் வந்து கண் தெரியாதவன், அதாவது குருடன், அந்த மாதிரி ஆயிடுறாங்க, அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஃபஹும் லா கிலோன், பிறகு அவர்கள் விளங்கி கொள்ள மாட்டார்கள். இந்த 3 இருக்கிறதுனால அவர்கள் விளங்கி கொள்ள மாட்டார்கள். இந்த வசனத்துடைய மொத்த மொழிபெயர்ப்பையும் பார்ப்போம் ஒரே நேரத்தில். மேலும் இல்லை இந்த 2 வசனங்களுடைய மொழிபெயர்ப்பையும் பார்த்துட்டா பெட்டர். இதா கீழலகும், மேலும் கூறப்பட்டால் அவர்களுக்கு பின்பற்றுங்கள் எதனை அல்லாஹ் இறக்கி அருளினானோ அவர்கள் கூறுவார்கள், மாறாக நாங்கள் பின்பற்றுவோம் எதன் மீது நாம் எங்களது மூதாதையர்களை கண்டோமோ. மேலும் இருந்தாலுமா அவர்களுடைய மூதாதையர்கள் எதனையும் விளங்கி கொள்ளாமலும், எந்த ஒரு விஷயத்தையும் விளங்கி கொள்ளாமலும், மேலும் நேர்வழி பெறாமலும் இருந்தாலுமா. மேலும் எவர்கள் நிராகரிக்கின்றார்களோ அவர்களுடைய உதாரணமானது ஒருவனின் உதாரணத்தைப் போல, எவன் கூவி அழைக்கின்றானோ, எது செவியேற்க முடியாதோ தவிர கத்தலையும் கத்தி அழைத்தலையும் கூச்சலையும் தவிர. செவிடனாக செவிடு, ஊமை, குருடன் ஆகிவிட்டாங்க. பிறகு அவர்கள் விளங்கி கொள்ள மாட்டார்கள். இந்த 2 வசனமும் முந்தின வசனங்களுடைய தொடர்ச்சியாக வருகிறது. அதை ஏற்கனவே அவங்க வந்துக்கிட்டு சில வழிமுறைகளை பின்பற்றுறாங்க. சில வழிமுறைகளை இந்த பனி இஸ்ராயல்களும் பின்பற்றுறாங்க. சில விஷயங்களை ஹராமாக்குறாங்க, சில உணவுகளை ஹராமாக்குறாங்க, சில வழிமுறைகளை பின்பற்றிக்கிட்டு வர்றாங்க. அதே மாதிரி மக்கத்து காஃபிர்களும் சில உணவுகளை, சில ஒட்டகங்களை எல்லாம் அவங்க ஹராமாக்குறாங்க. அதாவது இது சிலைகளுக்காக நேர்ந்து விட்டப்பட்டதுன்னு சொல்லி. ஸோ இவங்க அவர்களுடைய மூதாதையர்கள் செய்த வழிமுறைகளை அப்படியே பின்பற்றிக்கிட்டு வர்றாங்க. அப்போ அதைத்தான் எல்லாரும் குறிப்பிடுறோம். இப்போது அவங்க இது இந்த மாதிரி மூதாதையர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சரியா தவறா, இது நம்ம செஞ்சால் இது நம்ம நேர்வழி, அல்லாஹ் காட்டிய நேர்வழியா, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதுக்கப்புறம் அந்த சலஃபிகள், சஹாபிகள் இவர்கள் செய்த முறைகளாண்டு அதை சரி பெற பார்க்காம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுமே இதில் அடங்கும். அதாவது இது எந்த ஒரு விஷயத்தையுமே ஆதாரத்தின் அடிப்படையிலையும் அதையும் பார்க்காம முன்னோர்கள் செய்தார்கள் அப்படின்னா சரியாகவும் செய்திருக்கலாம், தவறாகவும் செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அவர்களுடைய விஷயங்கள் முந்தின வசனங்களில் சொன்ன மாதிரி அவர்களுடைய நன்மை தீமைகள் அவர்களை சேர்ந்தது, நம்மளுடைய நன்மை தீமை நம்மளை சேர்ந்தது. ஸோ அது அவர்களை பற்றி நம்மள்கிட்ட கேட்கப்படாது, நம்மளை பற்றி அவங்க கேட்கப்படாது. அவங்க முறைகள் எப்படி எல்லாமே சரியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அப்படியே பின்பற்றாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழிமுறைகளை நம்ம பின்பற்றணும். இது தான் பல மக்களும் காலங்காலமாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் மக்கத்து குஃபார்களும் பண்ணாங்க, அதாவது பனி இஸ்ராயல்களும் இதைத்தான் பண்ணாங்க. ஸோ இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், அவங்கள்ட்ட கூறப்பட்டால் பின்பற்றுங்கள் எதனை அல்லாஹ் இறக்கி அருளினானோன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் எங்கள் மூதாதையர்கள் சில
சடங்குகள் மீதும் சம்பிரதாயங்கள் மீதும் கண்டோம். இது மூதாதையருங்கிறது தாப்பனார் இருக்கலாம், பாட்டனாராக இருக்கலாம், முப்பாட்டனர்களாக இருக்கலாம், இல்லைன்னா தாய் வழி மூலமாக வந்த விஷயங்களாகவும் இருக்கலாம். ஸோ இது அதை அவர்கள் நாங்கள் செய்ய கண்டோம். அந்த வழிமுறைகள் அவங்க ரொம்ப நேர்வழி பெற்றவர்கள், அதனால் நாங்களும் பண்ணோன்னு சொல்லி இவங்க பண்ணுறாங்க. யார்? இந்த மக்கத்து குஃபார்களும் பண்ணுறாங்க, பனி இஸ்ராயல்களும் பண்ணுறாங்க. இதனை சொல்கிறது மூலமாக நம்மளுக்கும் உள்ள ஒரு எச்சரிக்கைன்னு சொல்லலாம், வார்னிங். நம்ம எல்லாத்தையுமே ஒரு கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த வழிமுறையுமே நம்ம அவளுடைய உம்மத்து அவளை பின்பற்றக்கூடியவங்க அவங்க செஞ்ச வழிமுறைகளையும் அதற்கப்புறம் அந்த முதல் தலைமுறை, அதாவது சஹாபிகள், அவங்க சஹாபிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றின வழிமுறைகளையும் பின்பற்றி அவங்க நேர்வழியில் நடந்த வழிமுறைகளையும் நம்ம அதை அந்த ஆதாரமாக எடுத்து அதை நம்ம பின்பற்றுவோமாக. வேறு எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம இங்கே நம்ம இதில் வந்துக்கிட்டு கருத்துக்கள் சொல்கிறதுக்கு இல்லை. இது நம்ம ஆதாரத்தை தேடி நம்ம பின்பற்றி கொள்வோமாக. இது இன்றைக்கி இருக்கக்கூடிய மாற்று மதக்காரங்களும் இதையே தான் செஞ்சிட்ருக்குறாங்க. ஸோ இதை பொதுவாகவே சொல்லப்படக்கூடிய ஒரு கருத்தாக நம்ம எடுத்துக்கணும். இதை அப்போ அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, அவர்கள் விளங்கி கொள்ளாமல் இருந்திருந்தால், அதான் லவ் வருது, விளங்கி கொள்ளாமல் இருந்திருந்தால் அவர்களுடைய மூதாதையர்கள், விளங்கலைன்னு சொல்லலை, விளங்கி கொள்ளாமல் இருந்திருந்தால், நேர்வழி பெறாமலும் இருந்திருந்தால் அது வெறும் சடங்குகளாகவும் சம்பிரதாயங்களாகவும் போயிடும். அது இஸ்லாத்துக்கு சம்மந்தம் இல்லாத விஷயமாக போயிடும். அது அல்லாஹ்வுடைய வழிகாட்டிய முறைக்கு சம்மந்தம் இல்லாமல் போயிடும். ஸோ அதை அறிஞ்சு தெரிஞ்சு பின்பற்றணுங்கிறது தான். அக்கலுங்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி முடிச்சு, அதாவது மனம் ஒரு நிதானமான நிலையில் சிந்திக்கக்கூடிய முழு திறமையை வச்சு செய்யக்கூடிய இந்த ரெண்டுக்கும், மனதிற்கும் சிந்தனைக்கும் உள்ள முடிச்சு. ஸோ அப்படி ஒரு முடிச்சோட அவங்க செய்திருந்தால் நம்ம அதை பின்பற்றுறது சரி. அப்படி அவர்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் செய்ய தவறி இருந்தால் நம்ம அது என்ன சரியான முறைன்னு பண்ணணும். அதே மாதிரி அவர்களுடைய நேர்வழி அவங்க பெற்றிருந்தாங்கன்னா அதனை நம்ம பின்பற்றுறது சரியாக போயிடும். அவர்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் நேர்வழி இல்லாமல் போயிருந்தான், இதே தான் நான் தொடர்ச்சி நம்ம பண்ணக்கூடிய செயல்களும் நம்மளுடைய பிற்காலத்தில் வரக்கூடிய சந்ததிகள் இதே தான் செய்யணும். நம்மளை பின்பற்றிடக்கூடாது. அப்படியே நம்ம சொன்னது சரியாக தவறன்னு அவங்களும் அதை அறிஞ்சு தெரிஞ்சு செய்யணும். இப்போ அடுத்த வசனத்தில் பார்த்தோன்னா இதை உதாரணமாக எல்லாம் கொடுக்குறோம். அதாவது இது ரெண்டு விதமாக சொல்லப்படுது. ஒரு சில முஃபஸ்ஸிர் சொல்லக்கூடிய கருத்து, இது அழைப்பவர் அப்படிங்கிறவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க அழைக்கப்படுறவங்க அந்த பொதுவாகவே அதனை நிராகரிக்கக்கூடிய மக்கள். அதாவது அவர்களுக்கு இது என்ன உபதேசம் பண்ணாலும் அது ஒரு எப்படி ஒரு ஆடு மாடுக்கு அது ஒரு கூச்சலாகவும் கத்தலாகவும் தான் தெரியும். அது என்னங்கிறது, என்ன அழைக்கப்படுற அழைப்பு என்னங்கிறது புரியாது. அவங்க அது கூச்சலாகவும் கத்தலாகவும் தான் எடுத்துக்கிடுவாங்க. ஸோ அப்படி என்ன மார்க்கத்தில் சொல்லப்பட்டாலுமே அவங்களுக்கு அப்படி தான் இருக்கும். ஏன்னா அவங்களுடைய காரணம் என்னென்னா, அவங்களுக்கு காது அடைக்கப்பட்டிருக்குது, நல்ல விஷயங்கள் கேட்கப்படாமல். அது இந்த சும்முன் பொக்குமுன் உம்மியோங்கிறது ஏற்கனவே இது உள்ள ஆரம்பத்தில் சூரத்துல் பக்கராலையும் வந்துருந்துச்சு. அதே மாதிரி இது இங்கே திருப்பியும் சொல்லப்படுது. அதாவது அவர்கள் பொக்குமுன், அதாவது ஊமைங்கும்போது அவர்கள் எந்த ஒரு நல்ல விஷயத்தையுமே அவர்கள் பேச மாட்டாங்க, அல்லது அதுக்கு ஒரு கேள்வி கேட்குறதோ இதுங்கிறதோ கேட்க மாட்டாங்க. என்னென்னா அவங்க விளங்கிய காதில் செவியேற்கவே இல்லாத ஒரு விஷயத்தை எப்படி அவங்க எழுதுவாங்க. மேலும் நல்ல விஷயங்களை பார்க்க மாட்டாங்க, ஒரு குருடர்களாக இருப்பாங்க, ஒரு நேர்வழியை பார்க்க மாட்டாங்க.
அவங்க ஏண்டா மறுபடியும் எல்லாம் சொல்கிறது திருப்பியும் அந்த அக்கலை பற்றி எல்லாம் சொல்கிறான். அவங்க விளங்கி கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். இந்த 2 வசனம் இது இன்னொரு ஒரு 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 விளக்கம் கொடுக்கப்படுறது. ஒரு சில முஃபஸிருடைய இது கருத்து இது இதை சொல்லப்படுது. அதாவது இது முஷ்ரிக்குகள் அழைக்கக்கூடியது. அதாவது இணை வைப்பாளர்கள் அவர்கள் அவர்களுடைய இணைகளை கூவி அழைக்கும்போது அந்த அந்த சிலைகளோ மற்ற விஷயங்களோ அது அவங்களுடைய அழைப்பை செவி ஏற்க முடியாது. ஸோ அல்லாஹ் ஆலம் இந்த 2 விளக்கங்களுமே இதில் பொருத்தமாக இருக்கும். ஸோ எந்த விளக்கங்களுமே நம்ம இதை நம்ம தவறுன்னு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. கூட பொருத்தமான விளக்கங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சு போய்கிட்டே இருப்போம். ஸோ நம்ம பொதுவாகவே நம்ம மார்க்கத்தை கற்றுக்கிட்டு அதை மார்க்கம் இதில் நல்லா ஆதாரங்களை தேடி அதன்படி நம்ம பின்பற்ற வேண்டும். அதனை பின்பற்றி நடப்போமாக. அதனை நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அதனை தௌஃபீக் செய்வானாக. நம்மளை நேர்வழிப்படுத்துவானாக. நம்மளை அதிகப்படியான ஈமான்லையும் அதிகப்படியான தக்வாலையும் அதிகப்படியான இஹ்சான்லையும் நம்ம மரணத்தை சந்திக்கக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பானாக. நம்ம அனைத்து காரியங்களும் செய்யக்கூடிய தவறான விஷயங்கள்லேருந்து அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களாக ஆக்கி வைப்பானாக. அந்த பாவ மன்னிப்பு அனைத்தையுமே அல்லாஹ் மன்னித்து மறந்து அருள் செய்வானாக. நம்மளை அவனுடைய அளவு கடந்த கருணை நம் மீது பொழியச் செய்வானாக. அந்த கருணை மூலமாக நம் அனைவரையுமே மேலான சொர்க்கச்சோலையில், அதான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கச்சோலையில் அனைவரையுமே ஒன்று சேர்த்து வைப்பானான. நபிமார்களோடும் சுஹதாக்களோடும் சாலிஹீன்களோடும் நம் அனைவரையுமே ஒன்று சேர்த்து வைப்பானாக. நம்மளுடைய நீண்ட பயணத்தை சுகமானதாக ஆக்கி வைப்பானாக. இம்மையும் மறுமையுமே நம்மளுக்கு அனைத்து நன்மைகளையும் தந்துடுவானாக. ரப்பனா அத்தினா ஃபித்துன்யா ஹசனத்தோ வக்கினா அதாபன்னார் ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அன்த சமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். நம்ம அனைத்து துவாக்களையுமே ஏற்றுக்கொள்வானாக. நம்மளுடைய அனைத்து நன்மையான காரியங்களையுமே ஏற்றுக்கொள்வானாக. நம்ம செய்யக்கூடிய அனைத்து விதமான மார்க்கு அறிவு பெறுதலையும் மற்ற அனைத்து விஷயத்தையுமே ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.